அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். அனைவருக்கும் பாரதியாரின் நல்வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். செந்தமிழ் நாடென்ற போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலி என்ற பாரதியாரின் கவிதை வரிகளுக்கேற்ப இப்போது நம் மாணவர்கள் கவிதை வாசிக்க வருகிறார்கள். கேட்டு ரசிப்போம். எவனையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான், நீயும் அன்னார்ந்துதான் பார்க்க வேண்டும். எவனையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான், நீயும் அன்னார்ந்துதான் பார்க்க வேண்டும். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கால்கை முறிந்து அங்கம் இழந்து துடித்திடும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கால்கை முறிந்து அங்க இழந்து துடித்திடும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ. தேடிச் சோரத் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவ மெய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நீ நினைத்தாயோ. தேடிச் சோரத் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிள பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நீ நினைத்தாயோ. துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள், அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும். துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள், அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும். நன்றி. தமிழ் மொழி இனிமையானது, வளமையானது, தொன்மையானது, பழமையானது. அவற்றின் சிறப்புகளை இப்போது நடனத்தின் மூலம் ஆட வருகிறார்கள். கண்டு களிப்போம்.
தேசிய அளவில் தமிழும் என்றிட தேசிய நூலாய் திருக்குறள் சொல்லிடுவோம். நீதி மொழியாய் தமிழும் வென்றிட இங்கே இதிலுமே தமிழ் என்றே அகிலம் முழுதும் தமிழரும் படித்திட தமிழின் பாடசாலை உலகெங்கும் அமைத்திட தமிழை தெய்வமாய் உலகம் எங்குமே தமிழர் வணங்கிட தமிழ் கோவில் கண்டுவோம். தமிழர் நிலமே முதலானது வளமானது பொன்னானது தாயானதுவே. உலகில் தமிழன் முதலானவன் அறிவானவன் அன்பானவன் வீரமானவன். தமிழறிந்தே ஒன்றாகிடணும் உலகமெங்கும் தமிழ் பரப்பிடணும். படைப்புகளை பிற மொழிகளிலே உலகமெங்கும் நாம் படைத்திடணும். மொழி என்றால் தமிழ், இந்திய நாடென்றால் தமிழ், உலகமெங்கும் தமிழ், உலகின் தொடக்கமும் தமிழ், இயல் இசையும் நாடகமும் சங்கமித்தமும் தமிழ், புவியின் இயக்கம் செழியின் இனிமை செம்மொழியாம் தமிழே. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழே தமிழே தமிழே. செல்லா, இது புது கவிதை. ஆசை முடிந்த பின்பு உண்மை விளங்கும், அன்பு எழுந்த பின்பு அகம் மலரும். இது எப்படி இருக்கு? அழகாக இருக்கிறது அண்ணா. ஆனால் எனக்கு தெரியுமா, நீ எவ்வளவு அழகாக எழுதுகிறாய். அதே சமயம் அப்படி வாழ பாராட்டாததையே கவிதைகளில் எழுதுகிறாய். அப்படியா? நான் என்ன வாழ்க்கையை எழுந்திருக்கிறேனா? இல்லை அண்ணா, நீ எப்பொழுதும் மணலை போல பேசுவாய். ஆனாலும் உன் எண்ணங்கள் அழகிய பூக்கள் போல இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கும்போது நம்ம சின்ன வேலைகளையும் கவனிக்க முடியுமா? செல்லம்மா, நான் உலகம் முழுக்க சொல்கிறேன், இங்கு வீட்டுக்குள் மட்டும் பேசணுமா? அண்ணா, உலகம் உன் பக்கம் தான் இருக்கும். ஆனால் நானும் இங்கே உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன், இல்லையா? சரி செல்லம்மா, நீ என்னை பற்றி சொல்றது எப்போவும் உண்மைத்தான். இனிமே நம் வீட்டு வேலைகளும் சுதந்திர போராட்டம் மாதிரி பார்க்கலாம். அது நல்ல முடிவு. சரி, சாப்பாட்டுக்கு வாங்க, கவிதைகள் பின்வரட்டும். உன் உத்தரவுக்கு நான் ஒத்துக்கொள்கிறேன். சின்னஞ்சிறு கிளியே, நீ என் சத்தியவான். இவ்வாறு பாரதியும் செல்லம்மாளும் ஒவ்வொரு உரையாடலிலும் அன்பும் புரிந்துணர்வும் கொண்டே பேசுவது குடும்ப வாழ்க்கையின் அழகை காட்டுகிறது. அனைவருக்கும் நன்றி. காலை வணக்கம். அனைவரும் அமருங்கள். சாதனா, ஜியோலா, சோபியா, மோனிகா, மரியரோஸ், தன்சிகா, மௌனி, கலைவாணி, இளஞ்சியன், புகழ், வீரண்ணன். சரி, இன்னைக்கு யாருடைய பிறந்தநாள் தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்கம்மா. யாருடைய பிறந்த நாள்?
இன்னைக்கு பாரதியாரோட பிறந்த நாளம்மா. அவருடைய பாடல் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாம்மா? அனைவரும் பாடுங்கள். நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானம் மலர்ந்திட அனைத்தும் மலர்ந்திட வன்மொழி வாழியவே. ஏற்பட வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. என்றென்றும் வாழியவே. என்றென்றும் வாழியவே. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அனைவரும் அமரவும். சரி, நான் பாரதியாரை பற்றி ஒரு சில குறிப்புகள் சொல்றேன். அதுல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க பதில் சொல்லணும், இல்லைன்னா தெரியலாமா சொல்லிடுங்க. பாரதி இயற்பெயர் என்ன? எனக்கு தெரியுமா? சுப்பிரமணியம். கைத்தறி பார்க்கலாம். பாரதியார் பிறந்த ஊர் தெரியுமா? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். குட். பாரதியார் பெற்றோர் பெயர் என்ன? தெரியுமா? சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மையார். பாரதியார் மனைவி பெயர் என்ன? தெரியுமா? செல்லம்மாள். பாரதியார் எப்போது பிறந்தார்? தெரியுமாம்மா? டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 1782 பிறந்தார். சரி, இதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. பாரதியாரின் சிறப்பு பெயர் என்ன? பாரதியாரின் சிறப்பு பெயர் என்ன? தெரியாதுங்கம்மா. இப்ப நான் சொல்றேன், கேட்டுக்கங்க, அதை குறிப்பிட்டு கொள்ளும். மறுபடியும் அந்த கேள்வி நான் கேட்பேன் உங்ககிட்ட. நோட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்க. தேசிய கவி, உண்டாசு கவி, விடுதலை கவி, தமிழ் கவி, மகாகவி, அமரகவி, மரககவி, உலக கவி. எடுத்தாச்சா? திரும்ப சொல்ல காமிச்சுக்க. தேசிய கவி, முண்டாசு கவி, விடுதலை கவி, தமிழ் கவி, மகாகவி, அமரகவி, மரககவி, உலக கவி. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தேசிய கவி, உண்டாசு கவி, விடுதலை கவி, தமிழ் கவி, மகாகவி, மரககவி, உலக கவி. நல்லா படிக்கணும். நீங்க அதை கேட்டுக்கணும். நீங்க உள்ளவங்க எல்லாமே என்ன செய்யணும்? அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பாருங்க, பாரதியாரின் புனைப்பெயர்கள் என்னன்னு தெரியுமா? புனைப்பெயர்கள். பாரதியாரின் புனைப்பெயர்கள். தெரியாதுங்கம்மா. சரி, இதே குறிப்பிட்டு பார்க்கலாம். காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, நித்யவீரன். காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, நித்யவீரன். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, பாரதிய நாடக நூலின் பெயர் என்ன? நாடக நூலின் பெயர் என்ன? தெரியுமா? அதை சொல்லி பார்க்கலாம். பாஞ்சாலி சபதம், புதிய நான் கேட்ட கேள்வி, பாரதியார் எழுதிய நாடக நூலின் பெயர் என்ன? தெரியும் அம்மா, ஜெகசித்திரம். டைட்டில் பார்க்க. பாரதியார் எழுதிய நூல்கள் யாரு? தெரியுமாம்மா? அந்த கேள்வி நல்லா கவனிக்கணும். என்ன கேள்வி கேட்ட தகவல் பதில் சொல்லணும். சொல்லு. பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. டைட்டில் பார்க்கலாம். பாரதியார் எப்போது இருந்தார்? தெரியுமா? அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 2011
ரைட்டா? போய் அங்க கொட்டு தெரியும் அம்மா. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 1921ஆம் ஆண்டு இறந்தார். இதுதான் சரியான விடை. சரி, அப்ப நம்ம எல்லாரும் பாடத்துக்கு சிறு குறிப்பு தான் பார்த்தோம். அவரை பற்றி விரிவாக நீ படிக்க சொன்னா நான் பண்ணிருக்கேன். அதுதான் இருக்கிறேன். என்னது நீங்க நூலகம், அந்த நூலகத்துக்கு சென்று பாரதியார் புக்கை எடுத்து அவருடைய வாழ்க்கை வளர்த்து நீங்க என்ன செய்யணும்? படிக்கணும். உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே என்ன செய்யணும்? பாரதியாரை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க அங்க போய் என்ன செய்யணும்? அவருடைய புத்தகத்தை எடுத்து நீங்க படிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.